வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னையில் வந்து ஃபார்முலா 4 ரேஸ் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் நடக்க போகுது. இதுக்கு கிட்டத்தட்ட வந்து டிக்கெட் மட்டுமே 1700லேருந்து 17,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து எப்படி பிளான் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதுக்காக பிளான் பண்ணாங்க. அது நடக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடக்க போகுது. பல நிபந்தனைகள்லாம் அழித்து அதுக்கப்புறம் தான் வந்து இது நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கனால எப்படிலாம் அந்த சத்தம்லாம் அதிகமாக கேட்கும்ல, அதனால் வந்து எப்படி ரேஸ் நடத்தினா இது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம நடக்க போகிறது 4 தான் நடக்க போகுது. ஃபார்முலா 1 வந்து சர்வதேச, அதாவது இன்டர்நேஷ்னல் அளவில் அது நடக்கும். இது எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி முடிய போகுதுன்னா, தீவுத்திடலேருந்து அதே தீவுத்திடலில் தான் முடிய போகுது. நேப்பியர் பாலம் வழியாக அப்படி சுற்றி அதுக்கப்புறம் திரும்ப தீவுத்திடலே முடிகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து இவங்களோட பாதுகாப்பு என்னென்னா, சுற்றி வரைக்கும் கம்பி வேலி அமைச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பல எதிர்கட்சிகளில் சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு இது இடைஞ்சலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக இது பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதை பிளான் பண்ணி இப்போ வந்து இன்றைக்கி நடக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2 நாள் நடக்க போகுது. இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு வரைக்கும் நடக்க போகுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு இது தேவைதானா, இல்லைனா இது தேவையில்லாததா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.